வீட்டில் கட்டிலுக்கு அடியில் பெட்டிக்குள் இருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை உயிருடன் மீட்ட வன உயிர் பாதுகாப்பு அறக்கட்டளை வீரர். கோவை சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ஆதித்யா. இவர் வீட்டின் பின்புறத்தில் இருந்து பாம்பு ஒன்று ஜன்னல் வழியாக வந்ததை பார்த்து வீட்டிற்குள் பாம்பு புகுந்ததாக பாம்பு பிடி வீரருக்கு தகவல் தந்தார். வன உயிர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையை சேர்ந்த பாம்பு பிடி வீரரான மோகன் ஆதித்யா வீட்டிற்கு சென்றார். பாம்பை பார்த்தபோது பாம்பு இருந்த இடம் தெரியவில்லை. வீட்டின் ஜன்னல் வழியாக பாம்பு உள்ளே புகுந்து வீட்டின் உரிமையாளர் ஆதித்யா தெரிவித்த நிலையில் அந்த வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேடி இருக்கின்றார். அப்போது படுக்கை அறையில் உள்ள கட்டிலுக்கு அடியில் சூல்கேஸ் ஒன்று இருந்ததை பார்த்து அதனை திறந்தபோது பாம்பு படுத்து இருந்தது. அந்த பாம்பு விஷமற்ற கொம்பேரி மூக்கன் பாம்பு என்பதும் தெரிய வந்தன. பின் அந்த பாம்பு மீட்கப்பட்ட பாம்பு அதற்கு ஏற்ற வாழ்விடத்தில் விடப்பட்டது. அதிக வெயிலையும் கடும் குளிரையும் பாம்புகள் தாங்காது. இந்த நிலையில் கோவையில் குளிர்ச்சியான கதகதப்பான நிலை இருக்கும் பொழுது பாம்புகள் அதிக அளவில் ஊடுருவுகின்றன. பொதுமக்கள் தங்களின் வீடுகளை சுத்தமாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தும் பாம்புபிடி வீரர் மோகன், பாம்புகளை பார்த்தால் பொதுமக்கள் சற்று விலகி இருந்து பாம்புபிடி வீரர்களுக்கு தகவல் தர வேண்டும் எனவும், அதனை அடிக்கவோ துரத்தவோ பிடிக்கவோ முற்படக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.